அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஓ, புரியுது. ஆ, இதை நீங்க நாச்சிமுத்து மாமா கிட்டே கேட்க வேண்டியதானே? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஒருவேளை இதான் தெய்வானியோட ஜாதக நோட்டா, இல்ல அந்த ஐயா கிட்ட பரிகாரம் கேட்டோமே அதான் தெய்வானியோட ஜாதகமான முதல்ல நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அது தெரிஞ்சாதான் நாச்சிமுத்து மாமா கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா பேச முடியும். இல்லனா அவர் எதையாவது சொல்லி சமாளிச்சிருவாரு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று ஒரிஜினல் ஜாதகம், இன்னொன்று தெய்வானையோட டூப்ளிகேட் ஜாதகம், கரெக்டுங்களா? ஆமா கபிலன். சரிங்க, இதை நீங்க கிராஸ் செக் பண்ண வேண்டியதுதானே? அதான் எப்படின்னு யோசிக்கிறேன். யாருக்குமே தெரியாம யாருக்கும் டவுட் வராம செக் பண்ணணும். இருங்க யோசிப்போம். ஏங்க இப்படி பண்ணா என்ன, சரியா வருமானு மட்டும் பாருங்க. ஆ, சொல்லுங்க. ஆ, இது சரியா வரும்னு தோணுது கபிலன். நான் உடனே செஞ்சிடுறேன். தேங்க்ஸ் கபிலன். அட என்னங்க நீங்க, பரவாயில்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கபிலன். எனக்கு குழப்பம் இருக்கும் போதெல்லாம் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. நானும் இது வரைக்கும் என் குடும்ப விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணதே இல்ல. ஆனா என்னவோ தெரியல, உங்களை நம்பலான்னு எனக்கு தோணுது. நீங்களும் ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது பிரச்சனையோட வந்தாலும் அதுக்கு ஆறுதல் சொல்லாம தீர்வு சொல்றீங்கல்ல, அது நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க என் கூடவே இருக்கீங்க கபிலன். தேங்க்யூ. இங்க பாருங்க, உங்களை மாதிரி எனக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேச வராது. நீங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு செய்யறது தான் நான் உங்களுக்கு செய்யறேன். இதுக்கு மேலேயும் நான் செய்வேன். நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க. ஓகே? ஓகே கபிலன். பாய். பாய்.